நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளோ பேர் அற்புதமா பாடி அசத்தினாலும் சின்ன வயசுல இருந்து தனக்கு பாடல் தான் எல்லாமே, இசைதான் எல்லாமே வாழ்ற ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் முஸ்லீம் பெண்ணான அலைனா. அவங்க இந்த வாரம் ரொம்பவே தெய்வீகமான ஒரு முருகன் பாடலை எடுத்து செம்ம சூப்பரா பாடி அசத்தினோட மட்டும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி பாட விடாம எல்லாருமே ஒதுக்குனாங்க. அதையும் மீறி இப்ப சூப்பர் சிங்கர் மேடையில இந்த அளவுக்கு பாடி அசத்திருக்காங்கன்றத சொல்லி ரொம்பவே கண்கலங்கி அழுதுருந்தாங்க. நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்திருந்த முஸ்லீம் போட்டியாளர்களான முஃபீதா மற்றும் நஸ்ரின் போலவே இந்த பக்தி சூப்பர் சிங்கர்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க முஸ்லீம் பெண் தான் அலினா. அவங்க இந்த வாரம் நடக்கிற முருகன் பக்தி பாடல்கள் சுற்றுல சிவாஜி கணேசனுடைய திருவிளையாடல் படத்துல கேவி மகாதேவனுடைய இசையில கேபி சுந்தராம்பாள் பாடிய பலம் நீ அப்பான்ற முருகன் பாடலை எடுத்து அந்த கஷ்டமான பாடல தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால செம்ம சூப்பரா பாடி ஆத்திருந்தாங்க. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட, அதுல குறிப்பா சுதா ரகுநாதன் மற்றும் மகதி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்க, அதுவும் இந்த பாடலை உங்களுடைய குரல்ல கேட்கும்போது ரொம்பவே இனிமையா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து புஷ்பவன குப்புசாமி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பாடணும்னா அதுக்கு ஒரு கம்பீர குரல் வேணும், நீ அதை அற்புதமா பாடி ஆத்திருக்கேன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்க பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற போட்டியாளர்கள்லயே உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.